உலக நாகரிகத்தின் ஒரு துளி கூட இந்த தீவை அண்ட முடியவில்லை. சர்வதேச சமுதாயத்தின் மூச்சு காற்று கூட புக முடியாத அளவுக்கு இரும்பு கோட்டையாக இருக்கிறது இந்த தீவு. அதுதான் வடக்கு சென்டினல் தீவு. அவர்கள் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கு தொடர்ந்து வாழ்கின்றனர். வங்காள விரிகுடாவில் இருக்கும் அந்தமான் தீவுகளில் ஏறத்தாழ 28 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளது இந்த தீவு. இயற்கை துறைமுகங்கள் எதுவும் இல்லாத இத்தீவின் பெரும்பாலான பகுதி காடுகளையே கொண்டுள்ளது. இந்த தீவுக்குள் யாரேனும் நுழைய முயன்றால் ஒன்று உயிர் பிழைக்க தப்பி ஓட வேண்டும் அல்லது உயிரை விட வேண்டும். வெளி உலகின் தொடர்பு சுத்தமாக இல்லாமல் இந்த வித்தியாசமான தீவு இந்த உலகில் இருந்து வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடித்துவிட்டு தவறுதலாக இப்பகுதிக்கு சென்ற 2 மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த போது தீவு மக்களிடம் சிக்கி ஈட்டியால் குத்தப்பட்டு உயிரிழந்தனர். அவர்களது உடலை மீட்க இந்திய கடலோர காவல்படை முயன்றது. ஆனால் வில் அம்பு தாக்குதல் பலமாக இருந்ததால் இந்திய படையினரால் கரையை கூட நெருங்க முடியவில்லை. இந்தியாவுக்கு சொந்தமான இந்த தீவு அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட பகுதி. மியான்மருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே வங்கக்கடலில் உள்ளது. இந்த தீவில் எத்தனை பேர் உள்ளனர், இவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், இவர்களது வாழ்க்கை முறை என்ன என்பது குறித்து யாருக்குமே தெரியாது. இவர்களை பற்றிய எந்த ஆவணமும் யாரிடமும் இல்லை. பெரும் மர்மமான முறையில் இந்த தீவு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தீவில் வசிப்பவர்கள் கடைசி கற்காலத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் ஆவர். இவர்களை சென்டினலீஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் பேசும் பாஷை, இவர்களது வாழ்க்கை முறை என எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்திய ஹெலிகாப்டர் தீவை வட்டமடித்து ஆய்வு மேற்கொண்ட போது கீழே இருந்து பழங்குடி மக்கள் கற்களை வீசியும் அம்புகளை எய்தும் இந்திய ஹெலிகாப்டருக்கு எதிர்ப்புகளை காட்டினர். அந்த தீவு வெளியுலகத்தினருக்கு மிகவும் பாதுகாப்பற்றதாகவே உள்ளது. பாதுகாப்பை காரணம் காட்டி அரசு அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சியை கைவிட்டுவிட்டது. தீவை சுற்றிலும் 3 மைல் தொலைவை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.